இனி உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வந்த வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை அறிவு சார்ந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போது நான் ஒரு விஷயத்தை அறிவு சார்ந்து ஏதோ ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. எனக்கு சொல்லித்தரக்கு இன்னொருத்தங்க இருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளே ஏதோ ஒன்று சொல்கிறேன் பிடிக்கிறேன்னு சொன்னால், சில வழிமுறைகள் எனக்கே தெரியாமல் இருக்கும். எனக்கு அது சார்ந்து யாராவது ஒருத்தர் வழிமுறை தெரிஞ்சவங்க கிட்ட தான் நான் போய் கேட்பேன். அம்மா இது என்னம்மா பண்ணணும், இல்லைன்னா அப்பா இது என்னங்கப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் இல்லை இதை சார்ந்து நமக்கு சிறு வயசாக இருந்தாலும் சில விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க கற்றுத்தரக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால் நாம் கற்றுக்கொள்ளும் இடத்துல இருக்கிறோம். அதனால் தாராளமாக போய் அதை என்ன ஏதுன்னு கேட்டு இது எப்படி ரிலீஃப் பண்ணுறது, இதில் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னால், இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எல்லாருமே இது கொஞ்சம் நிறையா பேர் இந்த தகவல் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய இடத்துலேருந்து சில அனுபவங்கள் ரீதியாகவும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக குழந்தைங்க சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. பொதுவாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. எடுத்தோடனே அம்மா வந்தோடனே நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது தயவு செய்து அடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைகிட்ட என்னம்மா பண்ணேன்னு அவளோட அந்த குழந்தையோட தனத்தோட யாரோ ஒருத்தர், அம்மா கூட பேசலைன்னாலும் சரி, அப்பா கூட பேசலின்னு சரி, அந்த குழந்தை கூட யார் ரொம்ப நெருக்கமாக பேசுகிறாங்களோ அவங்க கூட பேச்சு கொடுத்து அந்த குழந்தைகளோட மூலிமா அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை 2 நிமிஷம் காது கொடுத்து கேட்டிங்கனாலே அந்த குழந்தை மேலே குற்றம் இருக்கா குற்றம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பல விஷயங்களில் தெரிஞ்சுக்கலாம். சரி, இது குழந்தைங்க விஷயத்தில் நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக அவங்களுக்கு கற்பூர புத்தி டக்குன்னு பிடிச்சிருக்கும். நிச்சயமாக என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா நான் விசாரிக்காமல் பனிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சப்போஸ் குழந்தைக்கு தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பனிஷ் கடுமையாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நாம் இருக்கிறோமோ இல்லையோ அவங்க பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அவங்களால 4 பேர் ரொம்ப வருத்தப்படக்கூடாது. அதனால் நீங்கள் இங்கிருந்து துவங்கக்கூடிய சில விஷயங்களில் நல்ல திருத்தத்தை சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பசங்களை உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் நடந்துக்கிற சில விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால வச்சு சொல்கிறேன். டெய்லியும் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, மந்த்லியில் நம்ம அந்த இடையில இந்த போர்வையெல்லாம் துவைப்போம். அது மாதிரி நான் என் வீட்டில் அந்த பெட்டு மேலே இருந்த போர்வையை மெதுவாக இழுத்துட்டு நான் அந்த போர்வையை அப்படி கொட்டிட்டு நான் மிஷினில் துணி போட்டுட்டு போயிட்டேன். அப்போ அந்த மெதுவாக போர்வையை என் பக்கமாக இழுத்துட்டு இப்படி இது பண்ணும்போது ஃபோன் கமுந்து விழுந்தது. சரிங்களா? ஆனால் நான் வேகமாக இழுக்கவோ எதுவும் பண்ணலை. ஆனால் என் பையன் வந்தோடனே நீ வேகமாக பெட்ஷீட்டை இழுத்துருப்ப, அதனால தான் அந்த ஃபோன் விழுந்துருச்சு, ஒயரெல்லாம் பாரு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. பட் நான் அதை பூ போல் மெல்லமாக, ஏன்னா நான் நிற்கிற இடத்துக்கும் அந்த பெட்டோட இதுக்கும் கீழே இருந்தே அதை மெல்லமாக இழுத்து பக்கமாக கொண்டு வந்ததுக்கப்புறமா அதை கொட்டினேன். அப்போ என் மகன் இல்லை நீ செஞ்சுருப்பேன். இல்லைடா நான் இப்படி பண்ணலடா, நான் பக்கமாக தான் இழுத்து வச்சேன், அது ஒன்றும் வீசின மாதிரிலாம் இழுக்கலைன்னு சொல்கிறேன். திரும்ப அவன் அதையே சொல்லி என் கூட சண்டை பிடிச்சான். சரிங்களா? இப்போ இந்த ஒரு விஷயத்த எனக்கு ஒரு பெரிய பாரமாக என் மனசுக்குள்ளே இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவன் வயசு பையன். சரிங்களா? ஒரு காலேஜ் போகக்கூடிய வயசு பையன். அவன் அம்மா அப்படிங்கிற இடத்துல என்கிட்ட உரிமையாக சண்டை போடவோ சத்தம் போடவோ செய்துட்டான். ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் வளரும்போது ஒரு லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தவங்க வருவாங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போ அவங்க வரும்போது அம்மா ஒரு தப்பு செய்தாங்களா செய்யலையா அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது சரிப்பட்டு வராது. நிறைய இடங்களில் அது பேரண்ட்ஸோட நெஞ்சு மேலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என் மகன்கிட்ட இருந்தே நான் வெளிப்படையாக நான் பார்க்கும்போது சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். என் மகன் இப்படி சொல்லிட்டான், என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காக எல்லாமே செய்துட்டு வந்தவங்க தானே. சப்போஸ் உங்கள் பொருள் உடஞ்சாலும் நஷ்டம் எங்களுக்கு தானே. புரிஞ்சுக்குங்க. அது மாதிரி நீங்கள் பேரண்ட்டை சத்தம் போடுறதுக்கு முன்னாடி ஏம்மா இது எப்படிம்மா இது நகர்ந்தது, இது எப்படிம்மா விழுந்தது, இது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கேளுங்க. ஏன்னா பேரண்ட்டாக இருந்தாலும் பொய் சொல்லும்போது அதனோட முகபாவனை காமிச்சு கொடுத்துரும்.
பொய் சொல்லும்போது அது என்னங்கிறத தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? சில நேரங்களில் அம்மாவோ அப்பாவோ அல்லது நம்மளுடைய சகோதரிகளோ தப்பு செய்தாங்களா என்னன்னு எந்த ஒரு ப்ரூஃபலும் இல்லாமல் அல்லது எந்த ஒரு அணுகுமுறையும் இல்லாமல் நீங்கள் வந்து உடனடியாக பேசுகிறது வந்து அது குடும்ப நலனுக்கு சரியில்லை. ஏன்னா இதுலேயே மனம் நொந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உங்களை பாதிக்குங்கிறத மறந்துட வேண்டாம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் எல்லாம் பஸ்ஸுகள் எல்லாம் பயணம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, சினிமாவுக்கு போகிறீங்க, மாலுக்கு போகிறீங்க, எல்லாருமே எல்லா இடத்துக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே பில்லு சேகரிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஒரு சின்ன துடுப்பு சீட்டாக இருந்தாலும் கூட அது ஒரு பொருள் வாங்கினதாக இருந்தால் அதை சுருட்டி பேக்கில் வச்சு அதை கொண்டு போய் அவங்க பில்லெல்லாம் எங்கே வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வைப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம வந்து பாராட்டணும். அது எதனால் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கேளுங்க.